பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன். எபிரேயர் புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 14 மற்றும் 15. அனைவருடனும் அமைதியாயிருக்க முயலுங்கள், தூய்மையை நாடுங்கள். தூய்மையின்றி எவரும் ஆண்டவரை காண மாட்டார்கள். உங்களுள் எவரும் கடவுளின் அருளை இழந்து விடாமல் இருக்க பார்த்து கொள்ளுங்கள். கசப்பான நச்சு வேர் எதுவும் உங்களுக்குள் முளைத்து தொல்லை கொடுக்காதபடியும் அதனால் பலர் கெட்டு போகாதபடியும் பார்த்து கொள்ளுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே நற்கருணை நாதர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக அவருடைய பெயரினால் அவருடைய திருமுன் நின்று உங்களுடைய குடும்பத்தையும் உங்களையும் ஆசீர்வதிக்கின்றேன். நீங்கள் ஜெபிக்கக்கூடிய ஜெபம் ஒரு நாளும் வீண் போகாது. நீங்கள் எடுக்கக்கூடிய உங்களுடைய ஆன்மீக முயற்சிகளிலே ஆண்டவர் வெற்றியை கொடுப்பாராக. இழந்து போன சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் நீங்கள் மீண்டும் பெற்று கொள்ளும்படி உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்திற்காகவும் குறிப்பாக இந்த மாதத்திலே தொடர்ந்து உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கின்றோம். நம்மளுடைய குடும்பத்தில் நம்மளோடு வாழ்ந்து மறித்து போன உறவினர்கள், தாய் தகப்பன்கள், நம்மளுடைய தாத்தா பாட்டிகள், நண்பர்கள், அவர்களுடைய ஆத்துமாக்களுக்காக தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். குறிப்பாக இயற்கையாக மரித்து போனவர்கள், பாவத்தின் நிமித்தம் மரித்து போனவர்கள், போர் முனைகளிலும் இயற்கை சீற்றங்களினாலும் மரித்து போன ஆத்துமாக்களுக்காக அனுதினமும் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் கடந்து வந்து நாம் ஜெபிப்போம். அந்த ஜெபமாலையின் வழியாக இருக்கலாம், நீங்கள் திருப்பலியிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம், அல்லது சிலுவை வழிபாடு அதிலே நாம் கலந்து கொண்டு ஜெபிக்கலாம். ஒவ்வொரு ஸ்தலத்திலும் ஒவ்வொரு ஆத்துமாவை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம், உபவாசம் இருந்து ஜெபிக்கலாம். ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்து அதன் வழியாகவும் ஜெபித்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அன்பார்ந்தவர்களே, உத்திரிக்க ஸ்தலத்திலும் மகிழ்ச்சி இருக்கும் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. இது உண்மையா? உத்திரிக்க ஸ்தலத்தில் எப்படி மகிழ்ச்சி இருக்கும்? அங்கு ஆத்துமாக்கள் வேதனையில் தானே இருக்கும். அவ்வாறு இருக்கக்கூடிய இடத்திலே மகிழ்ச்சி எவ்வாறு கடந்து வரும் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்கள் நம்பிக்கையில் இருக்கிறார்கள். அந்த நம்பிக்கை அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது. எப்படியாவது அந்த உத்திரிக்க ஸ்தலத்தில் இருந்து மீட்பு அடைந்து மோட்ச பாக்கியத்திற்குள் சென்று விடலாம் என்கின்ற நம்பிக்கை அவர்களுக்குள் இருக்கின்றது. யாராவது நமக்காக ஜெபிப்பார்கள், யாராவது நமக்காக ஒரு ஜெபமாலை ஒப்பு கொடுப்பார்கள், ஒவ்வொரு நாளும் திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபிப்பார்கள் என்கின்ற ஏக்கத்தோடு அங்கே காத்து இருக்கின்றது. பிரியமானவர்களே, அவர்களுடைய ஏக்கத்தை மகிழ்ச்சியாக மாற்றுவது நமது கரங்களில் இருக்கின்றது. நீங்கள் அப்படிப்பட்ட ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அந்த ஆத்துமாக்கள் உங்களிடம் வந்து உங்களுடைய சூழ்நிலைகளை அறிந்து உங்களுக்கு நன்றி செலுத்தி நீங்கள் உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆத்துமாக்களுக்காக இன்னும் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்கள் அந்த உத்திரிக்க ஸ்தலத்திற்குள் கடந்து சென்று விடக்கூடாது என்பதை நாம் மற்றவர்களுக்கும் அறிவிக்க வேண்டும் என்பதை வெளிப்படுத்தும். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் வாசிக்க கேட்டோமே, தூய்மையின்றி எவரும் ஆண்டவரை காண மாட்டார்கள். நீங்களாக இருக்கலாம், நானாக இருக்கலாம், நமது போப்பாண்டவராக இருக்கலாம், உங்களுடைய ஆயர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவர்கள் பரிசுத்தத்தில் நிலைத்திருக்கவில்லை என்றால் எந்த சூழ்நிலையிலும் மோட்ச பாக்கியத்திற்குள் கடந்து செல்ல முடியாது. நான் கடவுளால் அழைக்கப்பட்டு இருக்கின்றேன், எனவே நான் டைரக்டா டிக்கெட் எடுத்துக்கொண்டு மோட்சத்திற்கு சென்று விடுவேன் என்கின்ற அகந்தையில் அலைவர்கள் கூட உண்டு. கவனமாக இருக்க வேண்டும்.
தூய்மை உள்ளது மட்டும்தான் கடவுள் இருக்கக்கூடிய இடத்திற்குள் நுழைந்து செல்ல முடியும். எந்த மனிதனுடைய வாழ்க்கையில் தூய்மை இல்லையோ அவன் இந்த உலகத்திலே தன்னை தயாரித்து கொண்டு நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்து தன்னையே தூய்மைப்படுத்துகிறான் என்றால், எப்பொழுதும் விழிப்பாயிருந்து ஜெபித்து தன்னை பரிசுத்தப்படுத்தி கொள்கிறான் என்றால் அந்த ஆத்துமா கண்டிப்பாக மோட்சத்திற்குள் கடந்து செல்லும். எனவே நாம் ஆண்டவர் கொடுத்த அருளை இழந்து போய் விடாதபடி ஆண்டவர் கொடுத்த அருளை தக்க வைத்துக் கொண்டு அந்த அருளின் அடிப்படையில் உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காகவும் மரித்து போன ஆத்துமாக்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டும். எனவேதான் கடவுளுடன் ஒன்றித்து இருக்கும்படியாக நாம் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். யாருக்கு அந்த மகிழ்ச்சி வரும்? யாரெல்லாம் கடவுளோடு இணைந்து இருக்கிறார்களோ, யாரெல்லாம் தன்னுடைய பலவீனங்களையும் பாவங்களையும் அறிக்கையிட்டு ஜெபித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவரோடு இணைந்து இருக்கிறார்களோ அவர்கள்தான் கொடிய வேதனையில் இருந்து வெளியிலே வந்து மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அன்பார்ந்தவர்களே, நடந்த ஒரு புதுமையை சொல்லி உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்திற்காகவும் ஜெபித்து உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை புரிந்து கொண்டு தொடர்ந்து அந்த ஆத்துமாக்களுக்காக மன்றாடுவோம். ஸ்டானிஸ்லாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு குருவானவர், அவர் புனித சுவாமிநாதரின் சபையை சேர்ந்தவர். ஒரு நாள் அவர் மாலை நேரத்திலே தோட்டத்தில் உலாவிக் கொண்டு ஜெபமாலை சொல்லி ஜெபித்துக் கொண்டு இருந்தாராம். அப்பொழுது அந்த தோட்டத்திற்குள் இருந்து ஒரு அழுகுரல் கேட்டிருக்கின்றது. அந்த அழுகுரல் கேட்டவுடனே இவர் நினைத்து விட்டார், ஏதோ சாத்தான் அவருடைய ஜெபமாலை ஜெபத்தை அவன் தடை செய்வதற்காக அழுகுரல் கேட்கின்றது என்று திரும்பி கூட பார்க்காமல் அவர் தொடர்ந்து ஜெபமாலை சொல்லிக் கொண்டு இருந்தாராம். சிறிது நேரம் கழித்து மீண்டும் அந்த அழுகுரல் கேட்டுக்கொண்டு இருந்தது. அவர் அந்த பக்கம் திரும்பி, இங்கே அழுவது யார்? இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நான் உன்னை விரட்டுகிறேன் என்று சிலுவை அடையாளம் வரைந்தாராம். சிறிது நேரம் அந்த அழுகுரல் கேட்கவில்லை. அதன் பிறகு மீண்டும் அழுகுரல் அதிகமாக சத்தத்தோடு கேட்ட உடனே நீ யார் என்று அவர் அந்த அழுகுரல் கேட்ட இடத்திற்குள் கடந்து செல்லும் பொழுது, நான் உத்திரிக்க ஸ்தலத்தில் இருந்து வந்திருக்கின்றேன், என் பாவங்களுக்காக கொடிய வேதனை அடைகின்றேன், எனக்காக நீங்கள் ஒரு ஜெபமாலை சொல்லி ஜெபியுங்கள் என்று அந்த ஆத்துமா அவரிடம் வேண்டிக் கொண்டதாம். அதன் பிறகு மீண்டும் அந்த ஆத்துமா அவரிடம், நீங்கள் இந்த உத்திரிக்க ஸ்தலத்தை பற்றியும் உத்திரிக்க ஸ்தலத்தில் இந்த ஆத்துமாக்கள் படும் வேதனையை பற்றியும் மக்களுக்கு சொல்ல வேண்டும், உங்களுடைய சபையில் இருக்கிறவர்களுக்கு சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் இந்த ஆத்துமாக்கள் அங்கே உத்திரிக்க ஸ்தலத்திற்குள் கடந்து வராது. நீங்கள் போகும் இடமெல்லாம் இவற்றை பற்றி சொல்லுங்கள், என்னுடைய வேதனையை தாங்க முடியவில்லை என்று அவரிடம் கண்ணீர் விட்டு அழுது விட்டு அந்த இடத்தை விட்டு சென்றதாம். அவர் தொடர்ந்து ஜெபமாலை சொல்லி ஜெபித்து அவரிடம் வந்து அழுது ஆண்டவர் சொல்லி அனுப்பி அந்த மெசேஜை, அந்த வார்த்தைகளை சொன்ன அந்த ஆத்துமாக்காக ஜெபித்த பொழுது அந்த ஆத்துமா உத்திரிக்க ஸ்தலத்தில் இருந்து மோட்சத்திற்குள் கடந்து சென்றதை அவர் கண்கூடாக பார்த்து இருக்கின்றார். அந்த ஆத்துமா அவருக்கு நன்றி செலுத்திவிட்டு அந்த இடத்தை விட்டு மறைந்து போய்விட்டதாம். பிரியமானவர்களே, உத்திரிக்க ஸ்தலம் உண்டு. அது இல்லை என்று சொல்லக்கூடிய எவனாக இருக்கலாம், எவளாகுவதாக இருக்கலாம், அவர்களுடைய வார்த்தைகளை நம்பிவிடாதீர்கள். ஏனென்றால் இந்த உலகத்திலே போலி இறைவாக்கினர்கள், போலி மனிதர்கள் அலைந்து திரிந்து கொண்டு, குருக்களில் கூட போலி குருக்கள் இருக்கிறார்கள், ஆயர்களில் கூட போலி ஆயர்கள் இருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அதை புரிந்து கொண்டு நாம் நம்மை யாரெல்லாம் ஆன்மீக பாதையில் இறை வார்த்தையின் அடிப்படையிலே திருச்சபையின் கோட்பாடின்படி நம்மை நடத்துகிறார்களோ அவர்களிடம் பரிசுத்த ஆவியானவர் இருக்கின்றார். அவர்கள் கற்றுத்தரக்கூடிய அந்த வார்த்தைகளை கேட்டு அதை மற்றவர்களுக்கு அறிவிக்கக்கூடியவர்களாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை அறிந்திருக்க வேண்டும். இந்த நாளிலும் கூட தொடர்ந்து உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காக ஜெபிப்போம். பாவம் இல்லாமல் உற்பவித்த அன்னை மரியாளுடைய உதவியை தேடுவோம். உத்தரிக்கிற ஆத்துமாக்களுக்காக இயேசுவை நோக்கி சில மணி துளிகள் மன்றாடுவோம். நமது நடுவில் உயிரோடு இருக்கக்கூடிய அந்த தெய்வம் நம்முடைய ஜெபத்தை கேட்டு உத்திரிக்க ஸ்தலத்தில் இருந்து இந்த நாளிலே ஆத்துமாக்களை மீட்டுக் கொள்வார் என்கின்ற நம்பிக்கையும் மகிழ்ச்சியையும் பெற்றுக்கொண்டு நாம் மன்றாடுவோம்.
எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு தெய்வமே, உம்மை நம்பி உமது திரு சமூகத்தில் வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. அவர்களை மட்டுமல்ல, அவர்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாவற்றிலும் இந்த நாளிலே சமாதானமும் சந்தோஷமும் கூடி வரும்படியாகவும், சந்திக்கக்கூடிய நபர்கள் இறை அருளை பெற்றுக்கொள்ள வேண்டுமாயும் உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன். கலக்கத்தோடும் வேதனையோடும் துக்கத்தோடும் இருக்கிறவர்கள் உம்மை அறிந்து கொள்வார்களாக. இந்த அருமையான நாளிலும் நேரத்திலும் கூட தகப்பனே, யாரெல்லாம் உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறார்களோ, உத்திரிக்க ஸ்தலத்திலே மகிழ்ச்சி உண்டு, அங்கே ஆத்துமாக்கள் விசுவாசத்தோடு நிலைத்து இருக்கிறார்கள், எப்படியும் மோட்ச பாக்கியத்திற்குள் கடந்து சென்று விடுவேன் என்கின்ற நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய அனைத்து ஆத்துமாக்களையும் என் ஆண்டவர் தாமே இந்த நேரத்திலே மோட்ச பாக்கியத்திற்குள் அழைத்து செல்ல வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறோம் அப்பா. ஒருவேளை எங்கள் குடும்பத்தில் மரித்து போன ஆத்துமாக்கள் கூட உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கலாம், அவர்களுக்காக மன்றாடுகின்றோம். அவருடைய ஆத்துமாவை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி உம்மோடு சேர்த்து கொள்வீராக. ஆண்டவரே, தூய்மையின்றி எவர் ஒருவரும் ஆண்டவரை காண முடியாது என்று எபிரேயர் 12வது அதிகாரம் 14வது வார்த்தையில் வாசிக்க கேட்டோமே. எனவே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அருளை இழந்து போய்விடாதபடி, கசப்பான வேர்கள் எதுவும் முளைத்து விடாதபடி, சமாதானத்தின் வேர்களின் வழியாக மற்றவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறோம் அப்பா. எல்லோரையும் ஆசீர்வதியும், எல்லா விண்ணப்பங்களையும் அது கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றேன். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, இந்த அருமையான நாளிலே நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் அருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும், தீமையில் இருந்து எங்களை இரட்சித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதித்திருக்கின்றார். நம்முடைய ஜெபத்தை கேட்டு உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை மீட்டு ரட்சித்து இருக்கின்றார். தொடர்ந்து இறந்த ஆத்துமாக்களுக்காக மன்றாடுவோம். இப்பொழுது உயிருள்ள தெய்வம் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.